ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் DVWA டேம் வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி பென்டெஸ்ட் லேப் சீரீஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது பிவேப் பென்டெஸ்டிங் லேப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா நேற்று நான் டீட்டெயிலாக காமிச்சிருந்தேன், இன்றைக்கி நான் ஸ்ட்ரைட்டாகவே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவேன். அதாவது DVWAக்கும் பிவேப்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு சில ட்ரிக்ஸ் இருக்கும். DVWAவில் இருக்கிறது பிவேப்பில் இருக்காது, பிவேப்பில் இருக்கிற ட்ரிக் DVWAவில் இருக்காது. ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஓகே, நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் DVWAவை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நேற்று மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபோல்டர் இதில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கணும், நேம் எப்படியும் ஆக்சஸ் பண்ண, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி காமிக்க மாட்டேன், நான் என்னோடய XAMPP சர்வரை ரன் பண்ணிட்டேன். இந்த XAMPP சர்வர்னால் என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணணும். ஸோ C:\, போயிட்டு XAMPP அதில் போய்ட்டு htdocs அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் இந்த இதை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, நேற்று நம்ம இன்ஸ்டால் பண்ண பிவேப்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் நேற்று நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் இன்றைக்கும் இதில். ஓகே, DVWA இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இது ஷோ ஆகுதான்னு இப்போ பார்ப்போம். ஓகே, அதில் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், DVWA அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே நம்மளுக்கு setup.phpன்னு வந்துடும், டேரெக்டாக வந்துடும். அதாவது htdocsல இருக்கிற டேம் வல்னரபிள் அப்ளிகேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செட்டப் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரியேட் அண்ட் ரீசெட் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன சொல்லுது, குட் நாட் கனெக்ட் டு MySQL சர்வீஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது MySQL சர்வரோட கனெக்ட் பண்ண முடியல, கன்ஃபிக் ஃபைலை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம், settings.phpயில் போய் நம்ம MySQLோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டோம். அதே ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் கன்ஃபிக் ஃபைல்குள்ளே இருக்குது. ஓகே, நம்ம மறுபடியும் htdocsக்குள்ளே DVWAவில் போய் கன்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டேட்டாபேஸோட பாஸ்வேர்டு இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்தனா உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அதை ரீஃப்ரெஷ் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் சும்மா இப்படி கொடுத்து பார்த்தேன். அடுத்தது login.php அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஏற்கனவே அதெல்லாம் பிவேப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கொடுத்த பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக அது உட்காந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு இதோட யூசர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்மின். பாஸ்வேர்டு இப்போ பாருங்கள், அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தோடனே நம்மளுக்கு டேம் வல்னரபிள் அப்ளிகேஷன் லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுக்கலாம், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணலாம், கமாண்ட் இன்ஜெக்ஷன், CSRF அதாவது கிராஸ் சைட் ஃபோர்ஜரி அந்த அட்டாக் பண்ணி பார்க்கலாம், ஃபைல் இன்க்ளூஷன், ஃபைல் அப்லோட், கேப்சா இப்படி பைபாஸ் பண்ணுறது, XSS அட்டாக், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இனிமேல் இதையும் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இனிமேல் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கலையில் நெக்ஸ்ட்டில் இந்த பென்டெஸ்டிங் லேப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அடுத்தது சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பென்டெஸ்டிங் லேப்லாம் செட்டப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் செக்யூராக ஹேக்கிங் கற்றுக்க முடியும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.